பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகாரில் 5 மாசத்துல ஞானசேகரன் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது இல்லாம அவங்க தண்டனை விவரம் அப்புறமா அறிவிக்கிறாங்க. என்ன தண்டனை இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த பாலியல் வழக்குல ஒரு இவ்வளவு காலமா இல்லாத இப்போது இருக்கிற நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கறிஞர் மூலியமா அந்த வழக்கு மிக வேகமாக எடுத்து போயிருக்கிறாங்க. இதை கூடி சீக்கிரமா இவ்வளவு சீக்கிரம் விசாரிச்சு இதுக்கு இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிச்சுக்கிற நீதிமன்றத்துக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த நீதிபதிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. அப்புறம் இவருக்கு தண்டனை 2ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கிறதா போட்டுக்கிறாங்க. இந்த தண்டனைகள் அவருக்கு இதுக்கு மேல தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபடுற நபர் யாராக இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இப்போ கொடுக்குற தண்டனை அவன் எந்த காலத்துலையுமே எவனுக்குமே அந்த எண்ணங்கள் சிந்தனைகளை வரக்கூடாது. அவன் இந்த மண்ணில் வாடுறதுக்கு தகுதியற்றவன். அவனுக்கு கொடுக்குற தண்டனை மிக மிக கடுமையானதாக இருக்கணும். அந்த தண்டனை வெளியே மக்களுக்கு வெளியே தெரியுற மாதிரி அந்த தண்டனை அமைன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமையை கண்டித்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு 5 மாதத்தில் தீர்ப்பு வர்றது வரவேற்கத்தக்கது. இவருக்கு வழங்கக்கூடிய தீர்ப்புகள் மறுபடி இந்த மாதிரியான குற்றங்கள் யாரும் இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு மிக கடுமையானதாக இருக்கும். இவர் மேற்கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா மேல் அப்பீல் செய்து வெளிவராத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தண்டனை இருக்கணும். இவருக்கு கொடுக்குற தண்டனையில மற்ற எந்த ஒரு பாலியல் குற்றவாளியும் இந்த குற்றத்தை செய்யறதுக்கு யோசிக்கணும். அந்த அளவுக்கு தண்டனை இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த பாலியல் வழக்கு விசாரணை இவ்வளவு சீக்கிரமா விசாரிச்சு இவ்வளவு ஒரு தீர்ப்பு வரும்னு மக்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஆனா இது பத்திரிகை துறையும் நீதிமன்றமும் மக்கள் இன்னைக்கு நம்புற அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இது ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஒரு இந்த பாலியல் தொந்தரவுன்னு இதுக்கு மேல நடக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கடுமையான தண்டனை ஆயுள் தண்டனை இல்ல தண்டனை பொதுமக்கள் முன்னாடியே ஒரு தண்டனையா இவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா இதை பார்த்து மத்தவன் ஒரு பயம் வரும், மத்தவனுக்கு அந்த எண்ணங்கள் வராது. அதனால காவல்துறைக்கும் பத்திரிகையாளர் நிருபர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் மக்களாகிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.